அப்பா வாகைப்பூவா சங்ககாலம் என்கிற எங்கள் தங்க காலத்தில் எங்கள் மன்னர்கள் பயன்படுத்திய பூ அந்த பூவை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன். சங்க காலத்தில் போகிறான்னு பார்த்தா சமகாலத்திலேயே காணாமல் போயிட்டு இருக்கான். அவருக்கு பின்னால் ஒரு வாலிப கூட்டம் இருக்கு. அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய். ஏன் அப்படி சொல்றீங்க? அவருக்கு ஒரு நல்ல பிம்பம் இருக்குதானே. அவர் சொன்னா கேட்கக்கூடிய இளைஞர்கள்னா நல்ல விஷயத்தை தானே சொல்ல போறாரு. அப்புறம் வழி நடத்தாம எப்படி இருப்பார்? இது வரைக்கும் வழி நடத்தலையே. உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுதா? இல்லை, அப்படி எதுவும் எனக்கு. திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு எம்ஜிஆர் இருந்தார்ல, அந்த எம்ஜிஆரா இவர் இருப்பாருன்றாங்க. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், கடமை அது என் கடமைன்னு சொன்னார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய திரவியமாக மக்கள் அவரை அங்கீகரிச்சுட்டாங்க. எம்ஜிஆரோட இவர் தன்னை ஒப்பிடப்படாது. அப்படி முகம் கொடுக்கறதுக்கு வந்தா கூட்டம் கூடத்தான் செய்யும். எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமாங்க எம்ஜிஆர் வராமலாம் இருந்தார். அண்ணாவுக்கு கூடாத கூட்டமாங்க இதை போய் கூட்டம் விற்கிற வண்டி கூட்டத்தை. இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதை யாரும் எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்னு அண்ணாவே சொன்னார். அதுதான் திமுக. சர்க்கிள் வரும், சங்கடம் வரும், சவால் வரும், பிரச்சனை வரும். அதை தாண்டி திமுக கொடி உயரத்தில் பறக்கும். திமுக கூட சேர்ந்தா விஜய் கட்சிக்கு வீழ்ச்சி இல்லை, முடிவே தொடங்கிடும். அதிமுக தானே ஆட்சிக்கு வரும். ஒரு துணை முதல்வர். அப்ப துணை முதல்வர்னு சொல்லி அறிவிப்பீங்களா? நாளைக்கு நாய் கூட சிண்டாது. அவங்க நம்புறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. துணை முதல்வரா ஆளப்பாரு. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னொரு முக்கியமான கட்சி விஜயோட கட்சி. கொள்கை தலைவர் என்னங்க சொல்றீங்க? இல்லை, அவங்க சொன்னாங்க சார், அதிமுகவுக்கு அடுத்து அவங்க தான் சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது பெரிய கட்சி திமுக விசஸ் தாவேகா. அதிமுக அடுத்து அழிய போறது அதுதானா? அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு, அடுத்தது அதுதானா? இல்லை, அடுத்த அதிகாரத்துக்கு திமுகவுக்கு அடுத்து நாம தான் அப்படின்னு பேசுறாங்க. பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மத நல்லிணக்க விஷயமாவாச்சு குறைந்தபட்சம் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் பேசியிருக்கலாம். ஆனால் விஜயும் மௌனம் காக்கிறார். எப்படி புரிந்து? விஜய் எதையுமே பேசுறது இல்லையா? இப்போ பட்ஜெட்டுக்கு எதிராலாம் அறிக்கை கொடுத்தாரு. அது ஒரு அறிக்கையாங்க. நீ பட்ஜெட்டுக்கு அறிக்கைன்னா பட்ஜெட்டை படிச்சுட்டு இந்தந்த இடத்துல இருக்குன்னு நீ சொல்லணும். அவ்வளோ படிச்சிருவியா நீ? உன்னால் படிக்கிறதுக்கும் ட்ரைனிங் தரணும். உன்னால் முடியுமா? நீவும் சொந்த கட்சிக்கார மாநாட்டுக்கு வந்து செத்து போனால் அவனுக்கே துக்கம் விசாரிக்கணும். நீ எங்கே போட்டு கட்சி நடத்துவ? நீ மாநாட்டுக்கு பந்தல் போட்டவனுக்கு மோதிரத்தையே பனையூரில் கூப்பிட்டு கொடுக்குற. பனையூருக்கு போகிற நேரத்துக்கு பாண்டிச்சேரியில் போய் குவார்டர் குடிச்சிட்டு திரும்பி வந்துடலாம். அதான் என்ன கட்சிங்கிறீங்க நீங்கள்? அதை அவங்களுடைய மௌனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ அவங்களும் வாக்கரசியலுக்கு வர்றாங்க. திமுகவுடைய கொள்கையை மொத்தமாகவே தான் திமுகவினுடைய நீட்சி மாதிரி தோணுச்சு. ஆனால் அதில் அவர் உறுதியாக இல்லைங்கிறதான் என்னுடைய கவலை. என்னுடைய கவலை அதுதான். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தப்ப நல்லா இருக்குன்னு நினச்சி வாகைப்பூ வந்துருச்சு. அப்பா வாகைப்பூவா சங்ககாலம் என்கிற எங்கள் தங்க காலத்தில் எங்கள் மன்னர்கள் பயன்படுத்திய பூ அந்த பூவை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன். சங்க காலத்தில் போகிறான்னு பார்த்தா சமகாலத்திலேயே காணாமல் போயிட்டுருக்கான். அப்போக்கப்போ சில விஷயங்களை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இல்லை, பட் பத்திரிகை செய்தியாவாச்சு அதன் மூலமாக ஊடகங்களில் செய்திகளை வெளியிடுறாரு. அது போதாதா? அது இந்த தலைமுறை இளைஞர்கள்ட்ட பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணணும்னு அவர் இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும். நேற்று இருந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப வித்தியாசம். இவன் எங்கே முரண்பட்டாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். அதனால் அது இளைஞர்கிட்ட எடுபடாது. அவருக்கு பின்னால் ஒரு வாலிப கூட்டம் இருக்குது. அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவருக்கு ஒரு நல்ல பிம்பம் இருக்குதானே. அவர் சொன்னால் கேட்கக்கூடிய இளைஞர்கள்னா நல்ல விஷயத்தை தானே சொல்ல போகிறாரு. தேர்தல் அறிக்கை, கொள்கை எல்லாமே கூட கிட்டத்தட்ட திராவிட இயக்கங்களுடைய சாயலில் தானே இருக்குது. அப்புறம் வழி நடத்தாமல் எப்படி இருப்பார்? இது வரைக்கும் வழி நடத்தலையே. உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுதா? இல்லை, அப்படி எதுவும் எனக்கு தெரியல. நடத்த மாட்டார். இல்லை, அந்த முடிவு எப்படி வர்றீங்கன்னு கேட்குறேன். நடத்த மாட்டார்னா ஒரு அமைப்புக்கு அடிப்படை கொள்கை தான். கேட்டிங்களா? இவர் வழிகாட்டின்னு 5 பேரை சொல்கிறாரே தவிர
இவர் எந்த வழியில் பயணிக்கிறாருங்கன்னு தமிழ்நாட்டு மக்களோ என்னை போன்ற விமர்சன பார்வையில் பார்க்குறவங்கள எங்களால் புரிஞ்சுக்க முடியலை. ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பது மட்டுமே குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஜய் கட்சி தேவையில்லை. அதுக்கு இங்கே ஏற்கனவே அதிமுக இருக்குது. அதுதான் ஒன்றும் இல்லாமல் இருக்கே. அதிமுக ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு இன்னும் 20% ஓட்டு இருக்குது. இந்த வேலையை செய்வதற்கு தான் இந்த நாட்டில் பிஜேபிக்காரன் வந்திருக்கான். இந்த வேலையை செய்வதற்கு பல பேர் முயற்சி எடுத்து காணாமல் போயிட்டாங்க. விஜயகாந்த் காணாமல் போயிட்டார், வைகோ காணாமல் போயிட்டார். கமலஹாசன் இந்த வேலைக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டது மாதிரி ஒரு நாடகம் நடத்தி இன்னும் மையத்திலேயே நிற்குது அந்த வண்டி. மையம்னா எங்கள் ஊரில் சவம்னு சொல்லுவாங்க. இப்போது ராஜ்யசபா கிடச்சா போதும்னு அவர் நிற்கிறார். திமுகலே சேர்ந்துட்டுன்ற மாதிரி இருக்காரு. அவங்களால முடியாததுக்கு பிறால எப்படி முடியும்? இல்லை, திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு எம்ஜிஆர் இருந்தார்ல, அந்த எம்ஜிஆராக இவர் இருப்பாருன்றாங்க. எம்ஜிஆர் கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் என்று வெள்ளித்திரையில் கருப்பு சிவப்பு கொடியை பிடிச்சவர். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே என்று உதட அசைக்கிற பொழுது உதயசூரியன் சின்னத்திற்கு ஒரு அங்கீகாரத்திற்கு அவர் ஒரு வகையில் காரணமாக இருந்தார். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும் கடமை, அது என் கடமைன்னு சொன்னார். அப்பொழுதே மக்கள் திலகம் எம்ஜிஆர் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய திரவியமாக மக்கள் அவரை அங்கீகரிச்சிட்டாங்க. எம்ஜிஆரோட இவர் தன்னை ஒப்பிடக்கூடாது. இவரும் பாட்டு பாடுறாரு. வாடா மாப்பிள்ளை வாழைப்பழ தோப்புலன்ற பாட்டில் சமூக நீதி குறித்து இங்கிலீஷ் பீஸும் வேணாண்டி, ஹிந்தி திணிப்பும் வேணாண்டி அப்படின்னு பாடுறாரு. அது போதாதா? அது இந்த சமூகத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்காதான்னு கேட்குறாங்கல்ல. இந்த பாட்டை வச்சுட்டு அரசியல் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டால் அரசியல் பண்ண முடியும்னா இது பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க. எம்ஜிஆர் இந்த நாட்டில் அப்படி சொன்னவர் மட்டும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ வாரி கொடுத்தார். கேட்டிங்களா? எம்ஜிஆரை யாராவது கபலீகரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அபண்டன்ட் மாஸ் இருந்தது. அதை அண்ணா சரியாக பயன்படுத்தி, இந்த மாங்கினி விழாதான்னு நான் காத்திருந்தேன், அது என் மடியில் விழுந்தது அப்படின்னு இதயத்தில் எடுத்து வைத்து கொண்டேன். அதனால தான் எம்ஜிஆருக்கு இதயக்கனின்னு பேர். இவருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விடுமானால் தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர் பேசணும். இது வரைக்கும் எந்த பிரச்சனை பேசியிருக்காருன்னு இல்லை, கெரியருடைய உச்சத்தில் இருக்கேன்னு அவரே சொல்கிறாரு. உண்மையும் கூட தான். அவருடைய கெரியரில் பல 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறாரு. நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. மக்கள் மத்தியில் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய நபராக இருக்கிறாரு. 50 வயசு நபருக்கும் அவரை தெரியும். ஓட்டு உரிமையே இல்லாத 5ஆம் கிளாஸ் பையனுக்கும் அவரை தெரியும். அந்த செல்வாக்கு அவருக்கு இருக்கு. அவரை அண்ணா எம்ஜிஆரை பயன்படுத்தியது போல இவரே அவரை பயன்படுத்திக்கிறாரு. மக்களுக்காக கெரியருடைய உச்சத்தையே விட்டுட்டு வர்றாரு. எம்ஜிஆர் எப்படி தனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மக்களுக்காக அள்ளி கொடுத்தாரோ அதே போல கெரியருடைய உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்காக கொடுக்குறேன் வர்றாரு. தேர்தலில் வருவார் இல்லைங்க, அப்போ இதெல்லாம் உச்சத்துக்கு வந்துடும். என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ அதெல்லாம் அப்பவுமே வந்துடும். முதல்ல சொல்லுங்கள், இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அவர் நம்பிக்கையோடு உழைப்பதற்கு தயார் என்றால் எல்லா பிரச்சனைக்கும் அவர் முகம் கொடுக்க வேண்டும். அதுக்கு அவர் தயார் இல்லை. இல்லை, அப்படி முகம் கொடுக்கறதுக்கு வந்தால் கூட்டம் கூடத்தான் செய்யும். எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமாங்க? எம்ஜிஆர் வராமலாம் இருந்தார். அண்ணாவுக்கு கூடாத கூட்டமாங்க? அண்ணாவுக்கு பேச்சை கேட்பதற்கு இரவு 10:30 மணிக்கு காத்திருக்காங்க. அண்ணா அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு போகிறார். கூட்டம் கலையலை. எப்படி ஒரு கூட்டம் உங்களால் கூட்ட முடியுமா? மாநாட்டுக்கு கூட்டினாங்கல்ல, அதான் கூட்ட முடியுமான்னு, அப்படி ஒரு கூட்டம் கூட்ட முடியுமான்னு கேட்குறேன். கூட்டத்தை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. 1994 ஏப்ரல் 16 எழுச்சி நாள் பேரணி. திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேறி இல்லாவிட்டால் வெளியேற்றப்பட்டு தனி இயக்கம் கண்டதற்கு பிறகு எழுச்சி நாள் பேரணி என்கிற பெயரால் வைகோ கடற்கரையில் ஒரு கூட்டம் நடத்தினார். 6 மணிக்கு கூட்டத்தை தொடங்கிட்டாங்க. நான் அந்த கூட்டத்தில் 7 மணி நேரம் பேசினேன். வைகோ மேடைக்கு எப்போ வந்தார் தெரியுமா? கொக்கரக்கோ என்று சேவல் கூவுகிற நேரத்தில், உதயசூரியன் தன்னுடைய கதிர்களை விரிக்கிற நேரத்தில் 5:30 மணிக்கு மேடைக்கு வர்றார். விடிய நீங்கள் பேசுனீங்க? நான் 7 மணி நேரம் பேசினேன்.
இதை போய் கூட்டம் விற்கிற வண்டி கூட்டத்தை. வைகோ 5:30 மணிக்கு மேடைக்கு வர்றாருங்க. கட்டுக்கடங்காத கூட்டம், கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் கூட்டம். வைகோ பேச்சை கேட்டால் ஆயுதத்தை எடுத்துருவான், அப்படி பேசினார். நாங்கள் இந்த கூட்டத்தை எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் மில்டன். இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க யாராவது ஆரம்பிக்கும் போது பெரிய கூட்டம் வருது. திமுகவை வீழ்த்தணும்னா அந்த கூட்டம் ஒன்றும் சேருது. ஆனால் காலப்போக்கில் அது நீர்த்து போகுது. அதுக்கு நீங்கள் அந்த அந்த இடத்துலையே இருந்து பார்த்தவர், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது என்ன காரணம்னா, ஒரு காலத்தீயில் கருகி போகாத சாகா வரம்பற்ற கொள்கை எந்த கொள்கை? திமுக கொள்கை. இன்னைக்கு ஸ்டேட் அட்டானமின்னு சொல்கிறோம்ல, அது இந்தியா பூரா இன்னைக்கு எதிரொலிக்குது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை கூட்டாட்சி தத்துவத்தைக்கு இன்னைக்கு திட்டமிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி உடைக்க நொறுக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக சிந்திக்கிறவர்களெல்லாம் திமுகவை நேசிக்கிறார்கள். எல்லா இடத்திலும் அந்த உணர்வு இன்னைக்கு வந்துடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற அரசியல் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமானதல்ல, இந்தியாவிற்கும் தேவைப்படுகிற இடத்துல இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் என்ன தெரிஞ்சால் கலைஞரை தாண்டி சிந்தித்து செயலாற்றுகிறார். எதிரும் புதிருமாக இருக்கிறவர்களை ஒரு அணியில் சேர்த்தால் மட்டும்தான் பிஜேபி என்கிற பாசிச கட்சிக்கு நாம் ஒரு பாடம் கற்பிக்க முடியும் என்று இந்தியா கூட்டணிக்கு முகமாக இருந்தவர் அண்ணன் ஸ்டாலின். இன்னைக்கு அதை அவர் செய்து காமிச்சிட்டார். அதனால காலத்தீயில் கருகி போகாத கொள்கை திமுகவின் கொள்கை. இந்த கொள்கையை எந்த காலத்திலும் யாரும் ஊனப்படுத்த முடியாது. அறிஞர் அண்ணா அழகாக சொன்னார், இந்த நாட்டில் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டது சட்டப்படி செல்லும் என்று நான் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறேன். தாய் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறேன். இதை யாரும் எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்னு அண்ணாவே சொன்னார். அதுதான் திமுக. சறுக்கல் வரும், சங்கடம் வரும், சவால் வரும், பிரச்சனை வரும். அதை தாண்டி திமுக கொடி உயரத்தில் பறக்கும். முழுக்க திமுகவினுடைய அந்த கொள்கைகளை அப்படியே எடுத்துட்டு வந்து இன்னொரு கட்சியால் வளர முடியாதா? வளரவே முடியாது. ஏன் முடியாது? அதே கொள்கை தானே. அண்ணா உருவாக்குற கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே தான் திமுக இன்னைக்கு நிற்குது. அண்ணா உருவாக்குன அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் தான் இன்னைக்கு நிற்குது. அதையும் நம்ம உருவாக்க முடியாதா? உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த அங்கே பாருங்கள், அதாவது ஒரு கிளைக்கழகம், ஒரு ஊராட்சி, ஆயக்குடின்னு ஒரு ஊராட்சி, அதில் ஒரு கிளைக்கழகம் தொடங்குறாங்கல்ல, அங்கே தாழ்த்தப்பட்ட தோழன் இருப்பான், அவனுக்கு ஒரு கிளைக்கழகம். இந்த ஆயக்குடிக்கு ஒரு கிளைக்கழகம்ங்க. அந்த தாழ்த்தப்பட்ட தோழன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு கிளைக்கழகம். இவனும் கிளை செயலாளர், அவனும் கிளை செயலாளர். ஒடுக்கப்பட்டவனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பேன்னு கேட்குறான் இந்த அண்ணாமலை மாதிரி அறவைக்கேடுகள். இதை திமுக செய்ததுங்க. கட்சியில் கிளைக்கழக செயலாளருக்கே இந்த நாட்டில் கிளைக்கழக செயலாளர்னால் அவனுக்கு அவன் உடனே கரும்பு சோப்பு துண்டை எடுத்து போட்டுருவான். உன் துண்டை இவனும் போட மாட்டான். உன் துண்டை துண்டாக்குவானே தவிர உன் துண்டை எடுத்து கழுத்தில் கம்பீரமாக போட மாட்டான். அவனுக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து திமுக தான் தமிழ்நாட்டில் கொடுத்தது. அதனால திமுகவை யாரும் கைவிட்டு போக மாட்டாங்க. நான் இப்போ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்ஸில் சாப்பிட போனேன். ஒரு அரசு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். நான் கட்டியிருக்கிற இந்த வாட்ச், நான் போட்டிருக்கிற சட்டை, நான் கட்டியிருக்கிற வேட்டி எல்லாம் பெரியார் தந்தது. நெற்றியில் போட்டு வச்சுருக்கார், எல்லாம் பெரியார் தந்தது. பெரியாரை கொச்சப்படுத்துகிறாங்களேன்னு மனசில் எப்பொழுது ஒரு கவலை இருந்துகிட்ருக்கு. இது நீங்கள் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்கன்னு நான் சாப்பிட போன இடத்துல ஒரு பெரியவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இதை யாரும் எந்த சேதத்தையும் ஏற்படுத்த முடியாது. தாவேகா அதிமுகவோடு கூட்டணி வச்சா திமுகவை வீழ்த்திட முடியும். அந்த வேலையை இப்போயிலிருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவர்ஜுனா சேர்ந்ததெல்லாம் அதன் அடிப்படையில் தான். ஒரு ஆண்டு காலம் அமைதியாக இருந்தது போல தான் இருந்தது தாவேகா. இதற்கு அடுத்து எடுக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்த போகிறதுக்கு உண்டான
அடுத்தடுத்த ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமா? அது அதிமுக கூட சேர்ந்தா விஜய் கட்சிக்கு வீழ்ச்சி இல்லை, முடிவே தொடங்கிடும். எதை வச்சு சொல்கிறீங்க? அதிமுக தானே ஆட்சிக்கு வரும். ஒரு துணை முதல்வர், நீ துணை முதல்வருக்கு வர்றதுக்கு ஏன் நீ தனி கட்சி தொடங்குற? கட்சியில் சேர்ந்தா எம்எல்ஏ தான் ஆக முடியும். இன்னொரு கட்சி ஆரம்பித்து சேர்ந்தா துணை முதல்வர் ஆக முடியுதுல்ல? ஆயிடலாம். அப்போ துணை முதல்வர்னு சொல்லி இப்போ அறிவிப்பீங்களா? நாளைக்கு நாய் கூட சிண்டாது. அவங்க நம்புறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. துணை முதல்வரா? ஆளப்பாரு ஒதுக்கிடுவாங்க. அவங்க இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக மாதிரி ஒரு பலமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் கூட்டணி சேர்ந்ததுக்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய முகங்கள் எல்லாரையுமே விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸு, பெரிய ஸ்டார் அந்தஸ்து இருக்குது, அங்கே அதிமுகவில் அப்படியான நபர்கள் இல்லை, இவர் போய் சேர்ந்து அவங்கள பூரா கேப்சர் பண்ணி இவர் பக்கம் சேர்த்துக்கிற வழி இருக்குது, அந்த இடத்துக்கு உயர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இல்லை, அந்த அபாயம் அதிமுகவுக்கு இருக்குது. தற்காத்து கொள்ள வேண்டியது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு பொறுப்பு. அவ்வளோதான். ஓகே, ஒரு நல்ல உரையாடல். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலையோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.